1000 தலைமுறைக்குன்னு அவர் திட்டம் வச்சுட்டு அப்படியே யாரை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறார் தெரியுமா? ஆபிரகாமை பிடிக்கிறார். அடுத்து யாரை பிடிக்கிறார் தெரியுமா? ஈசாக்க பிடிக்கிறார். அடுத்து யாரை பிடிக்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலை பிடிக்கிறார். அவ்வளவுதான், பிடிச்சு முடிஞ்ச ஆண்டவரே இல்ல, அடுத்து என்ன பிடிக்கிறார்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் அழுதார், சிலுவையிலே அவர் போராடினார். நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் என்கிட்ட நல்லா பேசிட்டே இருந்தார். இப்ப பேசல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நாம கட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். மோசே பக்கம் நியாயம் இருக்கிறது, ஆனால் அர்ப்பணிப்புன்னு வந்துட்டா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு விளம்ப சொல்றாரா? விளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும். நான் சாப்பிடுறேன்டா, என் பக்கத்துல கொஞ்ச நேரம் நில்லுடா, கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்கிற மனநிலையில் இருக்கிறவனுக்கு. நீங்க ஒரு காரியத்தை நோக்கி டிராவல் பண்றீங்க, காத்திருக்கிறீங்க, உங்களுக்கு சயின்ஸ் அடையாளங்கள் காண்பிக்கப்படுதுன்னா ஆயத்தம் பண்ணினதை பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சொல்லப்பட்டபடி நடக்கிறவனுக்கு சொல்லப்பட்டபடி காண்பிக்கப்படும்.